பெண் எழுத்தாளர்கள் பகுதி 2 இப்போ பார்க்கலாம். நான் அப்போவே சொன்னேன், அனுராதரமணன் லக்ஷ்மின்னு. லக்ஷ்மியோட 2வது சாமான் படிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் அந்த காலத்து. இப்போது யூஸ் அண்ட் த்ரோன்னு வந்துருச்சு. எதுலேயுமே உபயோகப்படுத்துகிற பொருளானாலும் சரி, உபயோகப்படுத்துகிற மனிதர்களானாலும் சரி, யூஸ் அண்ட் த்ரோன்னு வந்துருச்சு. இதெல்லாம் ரொம்ப தப்பு. அப்புறம் ஒட்டவே ஒட்டாது. நான்ஸ்டிக் ஒன்றுமே ஒட்ட மாட்டேங்குது. அப்பா பையன்கிட்ட ஒட்ட மாட்டேங்குது, பையன் அப்பா கிட்ட ஒட்ட மாட்டேங்கிறான், பொண்ணு அம்மா கிட்ட ஒட்ட மாட்டேங்குது. இது கூட சிக்மெண்ட் ரொம்ப அழகாக சொன்னார். அப்பாவுக்கு பொண்ணை பிடிக்கும், அம்மாவுக்கு பையனை பிடிக்கும், சிக்மெண்ட் ஃப்ராய்ட் சொன்னார். அதுதான் உண்மை. அந்த மாதிரி இந்த பெண் எழுத்தாளர்கள் லக்ஷ்மி வேண்டாத சாமான்னு ஒரு கதை எழுதியிருக்காங்க. அதாவது ஒருத்தர் இந்த இதை வீட்டை க்ளீன் பண்ணணும்னு நினச்சி ஒவ்வொன்றா எடுக்கிறாரு. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருக்கு தேவைப்படுது. ஒரு கொடை, ஒரு பெட்டி, எல்லாம். அதெல்லாம் அந்த காலம் அப்படின்னு சொல்லாதீங்க. காலங்கள் மாறலாம். நான் சொல்கிறேன், காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நியாயம் மாறாது, தர்மம் மாறாது, நீதி மாறாது, நேர்மை மாறாது, அறிவு மாறாது, புத்தி மாறாது. அறிவுனா என்ன, புத்தினா என்னன்னு கேட்குறீங்களா? அறிவுங்கிறது நல்லதுக்கு தான் பயன்படும். இப்போது புத்தி இருந்தால் நல்ல புத்தி கொடுன்னு தான் கேட்பாங்க. புத்தி முத்தி சித்தி, அதுதான் வாழ்க்கையை. அப்போது இந்த லக்ஷ்மி, அனுராதரமணன் அவங்களெல்லாம் கொஞ்சம் படிங்க. அதுக்கு தான் இந்த பதிவு போடுறேன். ரெண்டு ஸ்டோரிஸ் சொல்லியிருக்கேன். அனுத்தமாவின் கேட்ட வரமும், அனுராதரமணனின் நிறைய அனுராதரமணன் எழுதியிருக்காங்க. சிறைன்னு ஒரு கதை, அது படமாக வந்தது. அப்புறம் மேடை ராஜாக்கள்னு ஒரு கதை. என்ன அழகாக ஒரு கதை தெரியுமா? அழகுக்கு மரியாதை கொடுக்காதீங்கன்னு. மேடை ராஜாக்கள், அண்ணா சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோமே, அதை அந்த காலத்தில் கையாண்டது அண்ணா. படிங்க, கெட்டு போகவே மாட்டோம். அதை ஃபாலோ பண்ணுங்கள், இன்னும் நல்லா இருப்போம். படித்தால் கெட்டு போக மாட்டோம், அதை ஃபாலோ பண்ணால் நன்றாக இருப்போம். அதுதான் இன்றைய சிந்தனையே. அந்த மாதிரி நிறைய படங்கள் எழுதியிருக்காங்க. நான் அடுத்தடுத்த பதிவுகள் போடுறேன். லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் முடிஞ்சால் பண்ணுங்கள் சார், இல்லைன்னா விட்டுடுங்க சார். அவ்வளோதான். இதில் என்ன இருக்கு? நான் நல்லதை சொல்லிகிட்டே தான் இருப்பேன், நல்லதை பேசிகிட்டே தான் இருப்பேன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வாழ்க மனிதர்கள்.